டவுலுண்டு ஆங்கர் தான்டா அவ்வளோ பெரிய கப்பலே நிறுத்துது. டவுலோண்ட ஆங்கர் தான்டா அவ்வளோ பெரிய கப்பலையே நிறுத்துது. 2 சீட்டை வச்சுட்டு உங்களுக்கு அவ்வளோ சீனா? எங்க அண்ணன் கூட சேர்ந்து ஆட்சி செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன குறைஞ்சு போயிருவீங்களா? கடைசி வரைக்கும் டிஎம்கேவோட கொத்தடிமையா இருக்கிறது தான் நீங்க லாய்க்கு. இந்த மாதிரி அப்படி இப்படின்னு பல விதமா தமிழ்நாடு யங்ஸ்டர்ஸ் இவங்களை பத்தி பேசியிருக்காங்க. ஆனா இந்த 2 சீட்டு கட்சி தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 1992 ஜூன் மாசம் 20ஆம் தேதி, அதாவது கரெக்டா இப்ப இருந்து 33 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், ரூலிங் பார்ட்டி ஏடிஎம்கே, ஃபாரஸ்ட் மினிஸ்டர் செங்கோட்டையன் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஊரே அழிச்சிட்டாங்க. எதுக்காக? கவர்மெண்ட்டுக்கு மக்கள் உதவி பண்ணலன்னு. யூஸ்வலா மக்களுக்கு தான் கவர்மெண்ட் உதவி செய்யணும். இது என்ன, கவர்மெண்ட்டுக்கு உதவி பண்ணலன்னு ஒரு ஊர் அழிச்சிட்டாங்களா? ஆமாங்க, கவர்மெண்டோட ஸ்மக்லிங்க்கு மக்கள் உதவி செய்யலன்னு சொல்லிட்டு ஒரு ஊரையே அழிச்சிருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்க. சந்தனக்கட்டை கடத்துறதுக்கு இந்த மக்கள் உதவி செய்யாம தடையா இருந்ததுக்காக 1992 ஜூன் மாசம் 20ஆம் தேதி, 21, 22 இந்த 3 நாள்ல ஒரு ஊரே அழிச்சிருக்காங்க. அங்க இருக்க பெண்கள் சின்ன பொண்ணுன்னு சொல்லி பார்க்காம கிட்டத்தட்ட 18 பேரை கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. அந்த மக்களோட வாழ்வாதாரமா இருந்த ஆடு மாடு கோழிய அந்த 3 நாள்ல சமைச்சு சாப்பிட்டு மிச்சத்தை மார்க்கெட்ல வித்து தின்றுருக்காங்க. இது இல்லாம அந்த மக்கள் தண்ணி குடிக்க கூடாதுன்னு அந்த ஊரோட கிணத்துல இன்ஜின் ஆயிலையும் ஆட்டு மாட்டோட கழிவுகளையும் தோலையும் போட்டு அந்த மக்களை தண்ணி குடிக்க விடாம பண்ணியிருக்காங்க. இவ்வளவு கொடுமை நடந்திருக்கு. ஆனா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் மினிஸ்டர், ரூலிங் பார்ட்டி இவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நாடகம் ஆடினாங்க. அந்த ஊர்ல வாழவே முடியாம பக்கத்து ஊருக்கு போயிட்டு அந்த மக்கள் தஞ்சம் புகுந்தாங்க. பக்கத்து ஊர்ல 2 மாசத்துக்கு அப்புறம் ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அந்த கூட்டத்துல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றதையும், மக்கள் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்றதையும் அந்த கூட்டத்துல இருக்கிறவங்க விளக்குனாங்க. சாலான்ற ஒருத்தவங்க அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிபிஎம் ஆட்கள்கிட்ட போயிட்டு எங்க ஊர்ல இவ்வளவு கொடுமை நடந்துச்சுன்னு சொன்னாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட சிபிஎம் ஆட்கள் உடனே அந்த ஊருக்கு போறாங்க. மக்கள் சொன்னதை விட அந்த ஊரு ரொம்ப மோசமா, கொடூரமா, ஒரு சுடுகாடு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட விசாரிச்சு அவங்களுக்கு நடந்த கொடுமைகள் எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணி அது ஒரு கேஸா ஃபைல் பண்ணாங்க. ஆனா கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த கேஸை எடுத்துக்கல. உடனே டெல்லி ஹைகோர்ட்ல அதை ஃபைல் பண்ணலாம்னு சொல்லி போனாங்க. டெல்லி ஹைகோர்ட் அந்த கேஸை மெட்ராஸ் ஹைகோர்ட்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் சிபிஐ இதை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணாங்க. சிபிஐ 269 மெம்பர்ஸை குற்றவாளிகள்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க. அவங்கள கோவை சென்ட்ரல் ஜெயில அடைச்சாங்க. தப்பே பண்ணாத புண்ணியம் பண்ண அந்த 269 மெம்பர்ஸோட ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. உடனே அப்ப இருந்த ரூலிங் கவர்மெண்ட்ல இருந்த டிஎம்கே சிஎம் என்ன பண்ணாங்கன்னா, லீகல் பாலிசிஸ் எதையுமே ஃபாலோ பண்ணாம கோர்ட்டு குற்றவாளின்னு சொன்ன 269 பேரை உடனே ரிலீஸ் பண்ணாங்க. இதுதான் பிக்கஸ்ட் மிஸ்டேக் டிஎம்கேவோட கெரியர்ல. செகண்ட் பிக்கஸ்ட் மிஸ்டேக் தமிழகத்துல நடந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்காம அதை தடுக்காம இருந்தது. 2 பிகஸ்ட் பார்ட்டி இன் தமிழ்நாடுன்னு சொல்ற ஏடிஎம்கே, டிஎம்கே 2 பார்ட்டிஸுமே பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் சிபிஎம் ஆட்களுக்கும் சப்போர்ட் பண்ணல. 19 வருஷத்துக்கு அப்புறம் 2011ல செப்டம்பர் மாசம் அந்த 269 பேரும் குற்றவாளிகள்னு சொல்லிட்டு கோர்ட் டிக்ளேர் பண்றாங்க. 17 பேருக்கு கடுங்காவல் தண்டனை கொடுக்கணுன்றத உத்தரவிட்டிருக்காங்க. அதுல சில குற்றவாளிகள் திருப்பியும் மெட்ராஸ் ஹைகோர்ட் கிட்ட அப்பீல் பண்ணியிருக்காங்க. 2023 30 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மக்களுக்கு நடந்தது அநீதி அப்படின்றத டிக்ளேர் பண்ணி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணாங்க. 10 லட்சம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கொடுக்கணுன்றதையும், 3 கோடி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு கொடுக்கணுன்றதையும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அரசு வேலை கொடுக்கணுன்றதையும் கோர்ட் உத்தரவிட்டுச்சு. ஆக 2 பெரிய பார்ட்டியா இருந்த டிஎம்கே, ஏடிஎம்கே இந்த மக்களுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. ரெட் கலர் செங்கோடி 2 சீட்டு வச்சிருக்கிற ஆட்கள் தான் இந்த மக்களுக்கு 30 வருஷமா துணையா இருந்திருக்காங்க. எல்லா ஊர்லயுமே மக்களுக்கு அகேன்ஸ்டா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அதை நம்ம கவனிக்காம இருந்திருக்கோம். அதுக்காக குரல் கொடுக்காம இருந்திருக்கும். மக்களுக்காக நிக்கிற இவங்க கூட சேர்ந்து நம்ம குரல் கொடுக்கலாம்.